துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவில் கோவிலாக சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னதான் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு எங்க கணவருக்கு நல்ல புத்தி கொடுங்க, எங்க பையனுக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு போய் நீங்க சாமி முன்னாடி வேண்டினாலும் கூட கர்மான்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய கணவர் ஸ்டாலின் அவர்கள் இந்து தர்மத்திற்கு எதிராகவும் சனாதன மதத்திற்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை மக்கள் புண்படும்படி வகையில், பக்தர்கள் புண்படும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். அதற்குண்டான கர்மாவை ஸ்டாலின் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதே தான். சனாதனத்தை ஒழிப்போம், டெங்கு மலேரியா அப்படின்லாம் பேசினார் இல்லையா? ஸோ அவருக்கும் இந்த இறைவன் அந்த கர்மாவை கொடுப்போம். அதனால நீங்க எந்த கோவில்ல போய் வேண்டி நீங்க வெள்ளி வேலை கொடுத்தாலும் சரி, தங்க வேலை கொடுத்தாலும் சரி, அங்க பிரதர்சனம் பண்ணாலும் சரி, நீங்க கோவில் கோவிலா படி ஏறி நீங்க பூஜை பண்ணாலும் சரி, இல்ல என்ன வழிபாடு நடத்தினாலும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய கர்மா என்பது நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்களுடைய சாபம் உங்களுடைய குடும்பத்தை சபித்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த முருக பக்தர்களுடைய சாபமும் அவர்களுடைய வயிற்றெரிச்சலும் அவர்களுடைய அந்த பேர் ஆதங்கமும் உங்களுடைய குடும்பத்தை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க காலப்போக்கில்.